ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மணிஸ் குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸை பற்றி நம்ம பேச போகிறோங்க. கொத்தமல்லி இலையை ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கட்டு கொத்தமல்லி இலையை எடுத்துருக்கிறேங்க. அதை நல்லா நம்ம ஃபஸ்ட்டில் க்ளீன் பண்ணிக்க போகிறோம். இதை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதோட ஒரு 2 டிஷ்யூ பேப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க முதல்ல நம்ம கொத்தமல்லி இலையை க்ளீன் பண்ண போகிறோம். அதில் இருக்கிற அந்த வேரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி வேரை வேர்லேருந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதில் உள்ளே கொஞ்சம் எல்லோயிஷான இலையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு மாதிரி வாடினது, ஒரு மாதிரி கசங்கினது, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டில் எடுத்துடலாம். இதை நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம உடனே யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஐட்டத்துக்கெலாம் இந்த இலையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல். நம்ம நல்லா ஒரு 2 வாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வைக்கிறதுனால நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க இலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். கொத்தமல்லி இலை இல்லாமல் நம்ம எந்த டிஷ்ஷுமே செய்ய மாட்டாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய இந்த கொத்தமல்லி எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம ஹோம் மேக்கர்ஸ்க்கெலாம் அது தெரியும், ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இப்போ இந்த மாதிரி நம்ம அதில் இருக்கிற அந்த வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது, அதில் இருக்கிற கொஞ்சம் வாடின இலையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இதை நீங்கள் கழுவிட்டீங்க அப்படின்னா ட்ரை பண்ணணுங்க. இல்லை அப்படியே தண்ணியோடு நீங்கள் வச்சிங்கனாலும் ரொம்ப நமக்கு அழுகி போயிடும், ஒரு மாதிரி கெட்டு போயிடும். அதனால் நம்ம ஈரத்தோடய வைக்கக்கூடாது. இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்போ எடுத்து யூஸ் பண்ண போகிறோமோ அப்போ நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லா இலையுமே நம்ம வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கிற கசங்கின இலையெல்லாம் நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம டைம் ஆகும் அப்படிங்கிற நினைக்காம கொஞ்சம் இதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம இந்த கொத்தமல்லி இலையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம ஒரு சில டயத்தில் நமக்கு கிடைக்காது. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற டயத்துலலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுங்க. இது இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கிற இந்த இலையை, அதாவது நம்ம உள்ளே கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது அப்படிங்கிற இலையெல்லாம் நம்ம எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் சும்மா வேஸ்ட் பண்ணாமல் அதை நம்ம நைட்டுக்கே சட்னி வைக்கிறது, இல்லை குருமா வைக்கிறது, இந்த மாதிரி எதுலனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சிம்பிளாக நம்ம கொத்தமல்லி சட்னியாக கூட நம்ம செஞ்சு நம்ம டிஃபனுக்கு எடுத்துக்கலாங்க. நம்ம அந்த வேரோடையே வச்சிட்டோம் அப்படின்னா அழுகி போயிருங்க நமக்கு. அதனால தான் நம்ம கொஞ்சம் வேலை ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம இந்த வேலையை நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா இலையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அந்த பாக்ஸை நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ண பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம கீழே ஃபஸ்ட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பரை நம்ம நல்லா விரிச்சிக்கலாம். டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நீட்டான ஒரு கர்ச்சீஃபு இல்லை ஒரு ஒயிட் கிளாத் ஏதாவது நம்ம அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் இலையை கசங்காமல் கொஞ்சம் நீட்டாக நம்ம அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது மேலேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பரை நம்ம கவர் பண்ணி விட்டுறலாங்க.
கவர் பண்ணும்போது இலையை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க, சும்மா லைட்டாக நம்ம வந்து கவர் ஆக ஒரு கேப் இல்லாமல் நம்ம வந்து அதை கவர் பண்ணி விடுறோங்க, அவ்வளோதான். ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லாம் ஈஸியாக கிடைக்கிற இந்த ஸ்வீட் பாக்ஸ் கூட வந்து நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுவும் கூட உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நல்லா டிஷ்யூ பேப்பரை நல்லா கவர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பாக்ஸை வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொத்தமல்லியில் வந்து ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் வீணாகாமல் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரி நல்லா கவர் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த காட்டுற இந்த கொத்தமல்லியில் வந்து ஒரு 1 வீக் அப்புறமா நான் எடுத்ததுங்க. எப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள். அதோட ஒரு டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்ம எடுக்கும்போது மேலே அந்த லைட்டாக எல்லோவாகும் இல்லைங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டில் நீங்கள் எடுத்துகிட்டே வந்துடுங்க. உங்களுக்கு அப்போ லாஸ்ட் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு அப்படியே உங்கள் கமெண்ட்டையும் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.